2010-11 வந்து இந்த மாதிரி மேட்சை நம்ம பார்த்துருப்போம். அகெயின் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி மேட்ச் நடக்கிறது வந்து நல்ல விஷயமா தான் இருக்குது. ஃபுல் போலிங் ட்ராக்கான ஒரு பிச்சில் வந்து இந்த மாதிரி சிக்கல்கள் நடக்கதா செய்யும். ஆனால் ஒரு 141 அடித்த ஒரு டீமும் அதை சேஸ் பண்ண கஷ்டப்பட்ட இன்னொரு டீமும் ரிஷ்வின்ற ஒரு வீரரால் காப்பாற்றப்பட்ட கதை அப்படின்னு தான் இதை சொல்லணும். முதல்ல பேட்டிங் ஆட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு டெல்லி கேபிட்டல்ஸோட போலிங்கில் திணறி 141 தாங்க அடித்தாங்க. செகண்டாக முகமது ஷமி சீம் பொசிஷன்ஸ் என்ன எப்பா அந்த பழையப்பால சொல்கிற மாதிரி தான், வயசானால உன்னோட ஸ்டைல் இன்னும் உன்னை விட்டு போகலன்ற மாதிரி தான் ஷமியோட சீம் பொசிஷன் இன்னும் அவரை விட்டு போகல. டெனரை விட்டாருங்க எப்பா. ஃபர்ஸ்ட் பாலே கேஎல் ராகுல் காலி. இந்த மாதிரி திக்கி முக்கி தண்ணி இருக்கும்போது தான் ஹேமந்த் பதானி மேலேருந்து ஓடி வந்து டேவிட் மல்லரே நீ போவாதப்பா, நம்ம ரிஷ்வி பையனை உள்ளே இறக்குறேன் அப்படின்னு இறக்கி மேட்சை முடிக்க வச்சார். இந்த ஒரு இடம் தான் வந்து மேட்சை வின் பண்ணுறதுக்கு முக்கியமான இடமா இருந்தது. ஸோ நேற்று நடந்த மேட்சை நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி போட்டிகள்லாம் மீண்டும் மீண்டும் ரீகேப் ஆகணுமா இல்லை 200+ தான் பார்க்கணுமான்னு நினைக்கிறீங்களான்றதும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.